ஹாய், இன்றைக்கி வீடியோவில் ஒரு நைட் சிம்பிளான டின்னர் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் மாவு அரைச்சிருந்தேன். ஸோ அதனால் நைட்டுக்கு டிஃபன் இட்லி ஊற்றிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அந்த வீடியோ தான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்சோ உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும். பீப்புள் மிஸ் பீஸ் மோர் தென் சக்ஸஸ்ன்றது தான் அது என்னென்னா நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணிகிட்ருக்க ஒரே விஷயம் பீஸ், அமைதி, மன அமைதியை தான் நம்ம மிஸ் பண்ணிகிட்ருக்கோன்னுட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. என்றைக்கோ ஒரு நாள் நம்ம சக்ஸஸ் ஆக போகிறோம், என்றைக்காவது ஒரு நாள் வந்துட்டு நம்ம மேலே வந்துடுவோம், அச்சீவ் பண்ணிவிடுவோம், நம்ம ஒரு டார்கெட்டை ரீச் பண்ணிடுவோன்றதுக்காக இன்னையிலேருந்தே நம்மளோட பீஸை வந்துட்டு இழந்துட்டு, அமைதியை இழந்துட்டு நம்ம இன்னைக்கு இடையவை வாழாமல் இருக்குன்றது தான் நான் யோசிக்கிறேன். யாராவது நைட்டு தூங்கும்போது யோசிச்சிருக்கீங்களா, இன்னைக்கு இடையவை வந்து நம்ம ஃபுல்ஃபில்லாக வாழ்ந்திருக்கோம், நம்ம ஒரு நிம்மதியான ஒரு கரெக்டான ஒரு லைஃப்பை இன்றைக்கி வாழ்ந்திருக்கோன்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு ஃபீல் ஆகியிருக்கு? கண்டிப்பாக யாருக்கும் ஃபீல் ஆகாது, சாட்டிஸ்ஃபைடே ஆகியிருக்க மாட்டோம். எதுக்காகவுமே கூட இன்றைக்கி நம்ம காலையில் கரெக்டாக எழுந்திரிச்சிருக்கோம், ஒரு 6 o'clock ஏஞ்சோம், 5 o'clock ஏஞ்சோம் அப்படின்றதையே வந்து நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறது கிடையாது. இன்னும் இதை பண்ணணும், நம்ம ஆஃபீஸ்க்கு போகணும், டிலே ஆகிடுச்சு, ஈவினிங் வந்து நம்ம குக் பண்ணணும், சமைக்கணும், சாப்பிடணும், இது மட்டுமே தான் நம்ம யோசிச்சுட்ருக்கோம். பட் நம்ம என்றைக்காவது கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணியிருக்கோமா? நம்ம காலையில் எழுந்திரிச்சிருக்கோம், அதுவே எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட். எழுந்திரிச்சு காலையில் நம்மளோட ஒர்க்ஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம டைமிங்க்கு ஆஃபீஸ்க்கு போய் 5-10 minutes லேட் ஆகிறது பிரச்சனை கிடையாது. பட் அந்த 5-10 minutes யோசித்து நம்ம எத்தனை நாள் வந்துட்டு ஃபீல் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. பட் நம்ம ஏஞ்சி காலையில் நம்ம ஒரு டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போய் நம்மளோட டேவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல லைஃப்பை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அதை அக்செப்ட் பண்ண நம்மளால் முடியல. இந்த உலகம் நம்ம மேலே ஒரு ப்ரெஷரை வந்துட்டு திணிச்சிட்டே இருக்குது. நீ வந்துட்டு நம்ம எது பண்ணாலுமே அதில் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகாத மாதிரி, நிறைய சம்பாதிக்கணும், நம்மளோட ஸ்டேட்டஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், நம்ம இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணுன்றதுலேருந்து இன்னும் எவ்வளவோ விஷயம் இருக்குது. பட் நம்ம ஏன் வந்து கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணுறதில்ல? நம்ம நல்லபடியாக படித்து முடித்து நம்ம ஒரு வேலையில் இருக்கோன்றதே எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட். அதை முதல்ல கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணணும். அப்போ தான் நெக்ஸ்ட் லெவல் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகும். நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸை முதல்ல நம்ம அச்சீவ்மெண்ட்ஸாகவே பார்க்கறதில்ல. அதுதான் நம்மளோட பெரிய மிஸ்டேக். நம்ம நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறதே ஒரு லக்ஸரியாக பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்லேயே கூட நிறைய நம்ம பார்க்குறோம். ஒரு பெரிய பணக்காரன் காலையில் ஏஞ்சி ஒரு நல்லபடியாக டீ போட்டு குடித்து பீஸ்ஃபுல்லாக உட்காந்து ஒரு ஒரு நேச்சரை வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான்னா நம்ம யோசிப்போம், இந்த மாதிரியான ஒரு லைஃப் நம்ம என்றைக்கு வாழ போகிறோம் அப்படின்ட்டு யோசிப்போம். மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு சம்பாரித்து அந்த ஒன் டேயில் போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம். அதுக்கப்புறம் அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருப்போம், இவ்வளோ ஸ்பெண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. பட் அதே ரிலாக்ஸேஷனை வந்துட்டு நம்மளால் வீட்லேயே எடுத்துக்க முடியும். நைட்டு ஃபுல்லாக நல்லபடியாக தூங்கி எழுந்துச்சி காலையில் மெதுவாக ஒரு டீ போட்டு மெதுவாக உட்காந்து குடிக்கிற அளவுக்கு நமக்கு டைம் இருக்கா? இல்லை, நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறமா லக்ஸரியில் போயிட்டு பீஸ் தேடுறது. சோஷியல் மீடியா நமக்குலாம் என்ன கற்றுக் கொடுத்துருக்குதுன்னா, சக்ஸஸ் வந்துட்டு மேண்டட்ரின்னு சொல்லிட்டு தான் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அதனால நம்ம ஒரு சிம்பிளான லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோன்னா அதுக்காக நம்ம கில்ட்டாக ஃபீல் ஆக வைக்கிறது. ரெகுலராக ஒரு ஒர்க்குக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னா அது ஒரு போரிங்கான லைஃப்பாக வந்துட்டு ஃபீல் ஆக வைக்கிறது. நம்ம வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியுன்றது. எல்லா நேரத்துலையும் நம்ம வின்னிங்லேயே இருக்கணும், வின் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு டீச் பண்ணுது, அச்சீவ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு காட்டுறது. பட் இதெல்லாம் நம்ம யாருக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காக தான் பண்ணுறோம். நம்ம மற்றவங்க முன்னாடி நல்லா தெரியணுன்றதுக்காக பண்ணுறோம். பட் நம்மளோட லைஃப்பு நம்ம கிடச்சிருக்கிறது ஒரு நல்ல லைஃப், நம்ம அதை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு எத்தனை தடவை நம்ம யோசிச்சிருப்போம்னு எனக்கு தெரியல. சோஷியல் மீடியாவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இன்ஃப்ளூயன்சரை பார்க்குறப்போ எல்லாரும் எப்படி இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னுட்டு நம்மளை லோவாக ஃபீல் ஆக வைக்கிறது. கனெக்ஷன் மேட்டர்ஸ் மோர் தென் அச்சீவ்மெண்ட். நம்ம ஹியூமன்ஸோட கனெக்ட் ஆகி இருக்கணும் அச்சீவ்மெண்ட்ஸை விட. மொபைல், சோஷியல் மீடியாஸ் இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும். எப்போ நம்ம ஹியூமன்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கோமோ, ஒருத்தவங்க கிட்ட நம்ம டீப் கான்வர்சேஷன் வச்சுட்ருக்கோம் அப்படின்றப்போ அப்போ தான் நம்மளால் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க முடியும். நிறைய பேர்த்துக்கு தனக்கு என்ன தேவைன்றதே வந்துட்டு தெரியல. அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில், ரொம்ப மென்டல் பீஸ் இல்லாமல் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அது எப்படி அவங்களால ஹேண்டில் பண்ணுறதுன்னு கூட தெரியல. உண்மையாகவே அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து நிறைய பொருட்களோ நிறைய விஷயங்களோ தேவைப்படுறது கிடையாது. நிறைய விஷயங்கள்லேருந்து அவங்களுக்கெல்லாம் தேவைப்படுறது ரிலீஃப் தான். ப்ரெஷர் இல்லாமல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல், கம்பேரிசன் இல்லாமல், மென்டல் நாய்ஸ் இல்லாமல் இருக்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. எனக்கு அது ரியலைஸ் ஆகிறதுக்கே இவ்வளோ இயர்ஸ் எடுத்திருக்கு. அதே மாதிரி தான் எல்லாருக்கும் அது ரியலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் தான் எடுக்கும். அதை நம்ம நிம்மதியாக இருக்கிறது தான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ன்ட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.